ஹலோ விடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டோனர் தான் வந்து பார்க்க போறோம். இந்த டோனர் வந்து உங்க ஸ்கின்ல இருக்கிற பிளாக் மார்க் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டோனரை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்டையுமே வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்ப அந்த டோனரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ டோனர் ப்ரிப்பேர் பண்றது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அடுப்புல வைக்கிற பேன் வந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். கூட கூட நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நீங்க குடிக்கிற தண்ணியா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தண்ணி இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்க உப்பு தண்ணி இதுக்கு ஆட் பண்ணும்போது என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா கிடைக்காது. ஸோ நல்ல தண்ணியே வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அடுப்புல எடுத்துட்டு போய் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நீங்க கொதிக்கும் போது வந்து அந்த ஓட்ஸ்ல இருக்கிற அந்த எசன்ஸ்லாம் வந்து அந்த தண்ணியில வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். நம்மளோட தண்ணி வந்து நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு நல்லா பியூரான ஒயிட் கலருக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். நீங்க மொத்தமாவே ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்க கொதிக்க வச்சாலே போதும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். நீங்க அந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஓட்ஸை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டனா மாறி இருக்கும். அந்த டைம்ல வந்து நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி கூல்டவுன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கூல்டவுன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை மட்டும் நம்ம தனியா ஃபில்டர் பண்ணி இப்ப எடுக்க போறோம். தனியா ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலர்ல வந்து நல்ல திக் வாட்டர் வந்து கிடைக்கும். இந்த வாட்டர் தான் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் நல்லா பிரைட்டனிங்காகவும் மாற்ற போகுது. இப்போ இந்த டோனர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாட்டாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்து இந்த டோனர் வந்து கொடுக்கும். இப்போ இந்த தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்த இந்த வாட்டரை வந்து ஒரு கிளீனான கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிற வேணாம். ஏன்னா நீங்கள் 10 டேஸ்க்கு மட்டும் வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ரெமெடிங்கிறனால நம்மளுக்கு வந்து 10 டேஸ்க்கு மேலே வந்து வராது. ஸோ அதனால 10 டேஸ் வரைக்கும் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டோனரை வந்து என்னோட கையில வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த டோனரை வந்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்ல நல்லா மெர்ஜ் ஆயிரும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங்காகவும் க்ளோவிங்காகவும் வச்சுக்கிறோம். இப்போ இந்த டோனரை என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த டோனரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வீடியோ வந்து டீட்டெயிலா பார்த்திருப்பீங்க. இந்த டோனர் வந்து உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியா பாத்துக்கிறதுக்கு வந்து இந்த டோனர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த டோனர் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா உள்ள இருந்து பிரைட்டன் பண்ணி கொடுத்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங் பண்ணியும் கொடுக்கும். இந்த டோனரை நீங்க எப்பெல்லாம் உங்க ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் உங்க ஃபேஸை வந்து வாஷ் பண்றீங்களோ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த டோனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்னிங், ஈவினிங் அண்ட் நைட்னு சொல்லி எல்லா டைமுமே வந்து நீங்க இந்த டோனரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த எல்லா டைமும் யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து இந்த டோனர் வந்து கொடுக்கும். இப்ப இந்த டோனரை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டோனரை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டு ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துருங்க. நீங்கள் மசாஜ் மாதிரி கொடுக்கும்போது இந்த டோனர் சீக்கிரமாக உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து உள்ளக்க வரைக்கும் போய்க்கணும். உள்ளக்க வரைக்கும் போயிடுச்சுனாலே உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து வெளியே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டோனரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் மாற்றி கொடுத்து உங்கள் ஸ்கின்னை பிரைட்டனிங்கும் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறோம். ஏன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஓட்ஸ் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாகவும் நல்லா கிளியராகவும் நல்லா க்ளோவிங்காகவும் மாற்றி கொடுத்துரும். உங்க ஸ்கின்ல வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னா அதை கூட ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைடனும் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஓட்ஸ்ல வந்து ஒமேகா விட்டமின் கண்டென்ட்லாம் இருக்கிறனால உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஹெல்த்தியா பார்த்துக்கிறோம். உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கையும் கொடுக்கறதுக்கு இந்த டோனர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இப்ப இந்த டோனரை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டோனரை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிக்கிட்டு வாங்க. ரெகுலரா அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோயிங் பண்ணி கொடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த டோனர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த டோனரை வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.